நாம் பாவிகளாய் அக்கிரமக்காரராய் இருந்தபோது நமக்காக நம்முடைய இடத்தில் அவர் சிலுவையில் மரித்ததுனால தேவன் நம்மீது வைத்த அன்பை அந்த சிலுவையிலே நாம பார்க்கிறோம். அதை உணர்ந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துவிடும். நான் ஒரு பெரிய பாவிங்க, என்னை கூட ஆண்டவர் நேசிக்கிறாரா, எனக்கு கூட மன்னிப்பு உண்டான்னு சொன்னா உங்களை அவர் நேசிக்கிறதுனாலதான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் மூடி பிரசங்கியா என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்கா தேசத்துல நிறைய ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார். ஒரு பெரிய கூட்டத்திலே பிரசங்கம் போயிருந்த சமயம் ஒரு மனிதன் வந்து அவரை பார்த்து சொன்னான், என் வீட்டுக்கு நீங்க வர முடியுமா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்தான். அவரும் உன்னை பார்த்த உடனே எதையுமே விசாரிக்காம வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனா கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவங்க சொன்னாங்க, அவன் கூட போகாதங்க, அவர் பெரிய ரவுடி துன்மார்க்கன், அவன் ஒரு கொலைக்காரன், அவன் பயங்கரமான ஆளு, அவன் உங்களை ஏதாவது செய்து விடுவான் என்று. ஆனால் இவர் சொன்னார், நான் வாக்கு கொடுத்து விட்டேன், நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று. மற்றவங்களாம் அவர் கூட போக பயந்தார்கள். இல்லை, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த மனிதன் இவரை அழைத்து கொண்டு போனான். ஒரு ஊருக்கு வெளியில அவனுடைய வீடு தனியாக இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு போனான். அவன் போன போது அவன் சொன்னான், அங்கே இருக்கிற நிறைய தங்க நகைகள், பொருட்கள் இதெல்லாம் காண்பித்தான், விதவிதமான விலையேறப்பட்ட பொருட்கள். அவன் சொன்ன, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததெல்லாம் கொள்ளையடித்தது, நான் ஒரு திருடன் என்பதாய் சொன்னான். அங்கே கொடூரமான ஆயுதங்கள், துப்பாக்கி, இந்த கத்தியெல்லாம் வைத்திருந்தான். இதெல்லாம் நான் பயன்படுத்தின ஆயுதங்கள், நான் கொலை செய்தவன், நான் ஒரு கொலைகாரன் என்பதாய் சொன்னான். ஒரு அறையை போய் திறந்து காண்பித்தான். அங்கே ஒரு பெண் தலைவிரி கோலத்தோட வேதனையோடு அமர்ந்திருக்கிறதை அவர் கவனித்தார். அவன் சொன்னான், இது என்னுடைய மனைவி, நான் குடித்து விட்டு வந்து இஷ்டப்படி அடித்து வேதனைப்படுத்துவேன், அப்படி ஒரு பொல்லாதவன், இப்படி எல்லா அநியாயத்தை செய்தவன். நீங்க சொல்றீங்க இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்று. நான் இவ்வளவு பெரிய பாவி, அக்கிரமத்தை செய்தவன், என்ன கூட அவர் நேசிக்கிறாரா என்பதாக அவன் கேட்டான். மூடி பிரசங்கர் அவனை பார்த்து சொன்னார், உன் மேல இயேசு அன்பு வைத்ததுனால உனக்காக சிலுவையிலே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தார். உன் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். நீ செய்த அத்தனை பாவங்களுக்காக அவருடைய கைகளில் ஆணியடிக்க, கால்களில் ஆணியடிக்க தன்னை ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று சொன்னார். அப்படியே முழங்கால் படியிட்டு அழுதான். இந்த பாவிக்கு ஒரு மன்னிப்பா, இந்த பாவியும் ஆண்டவர் நேசிக்கிறாரா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்தான்.